என்ன சாரே ரித்திக் சாப்பிட்டாச்சா? சின்ன பையன் பத்திரமா பாத்துக்கோ. இல்ல அப்ப ஏதோ ஒரு வேகத்துல நீங்க யாரும் தெரியாம உங்களை நான் அப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என் பர்சனல் ரிவெஞ்சுக்காக என் ஃபேமிலி அஃபெக்ட் ஆகிறது நான் விரும்பல. இதோட நாம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது தப்பு தப்பு தப்பு. ஸ்டார்ட் ஸ்டாப் வர்மன் தான் டிசைட் பண்ணும். அது நீ பண்ண கூடாது. தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, வர்மனோட ஆளை கொண்டவன வர்மன் சும்மா விட்டானா? நாளை என் கூட ஒர்க் பண்ணவன் ஃபட்ட போயிடும். இதுவே வர்மனோட ஆளை கொண்டவன வர்மன் கண்டம் துண்டமா வெட்டிட்டான்னு நியூஸ் போச்சுனா என் பசங்களுக்கு ஒரு பூஸ்ட், இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு டாக். புரிஞ்சதா சாரே? நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறோம், அவனோட வேலை கரெக்டா பாக்கும். சத்தியமா சொல்றேன் சாரே, நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். எனக்கு ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் நேர்ல வந்து വിഴുന്നവർക്ക് കാല് വിழுந்து മന്ദിപ്പ് കേട്ടത്. എന്താ സാറേ നിനക്ക് മനസ്സിലാകാത്തത്? ഇനി ഞാൻ നിനക്ക് മനസ്സിലാകുന്ന ഭാഷ പറയാം. எல்லா வீட்டிலும் முதல்ல தாத்தா தானே சாவாரு, ஆனா அவன் வீட்டுல மட்டும் டிஃபரெண்ட். முதல்ல அவன் பேர, அந்த பேரனோட அம்மா, அந்த அம்மாவோட மாமியார், அந்த மாமியாரோட புருஷன்.